ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. கேட்கும்போதே நாக்கில் தண்ணி ஊற ஒரு இனிப்பு பழத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுதாங்க சீத்தாப்பழம். கிராமத்தில் மாலை நேரத்தில் அப்பா அல்லது அம்மா வாங்கி வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குற சுவையான நினைவுகள் நமக்கு எல்லாமே இருக்கும். இதை கஸ்டர்ட் ஆப்பிள், சுகர் ஆப்பிள், ஷரீஃபா, சீத்தாப்பழம்னு பல பெயர்களால் அழைப்பாங்க. இயற்கை தரும் இந்த பழம் சுவையோடு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்கும் பெரிய வரம்னு சொல்லலாம். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இனிப்பு சாப்பிடணுன்னு எண்ணம் இருக்கிறவங்க, கொழுப்பு சேரக்கூடாது, சர்க்கரையும் ஏறிவிடக்கூடாதுன்னு யோசிக்கிறவங்க நீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீத்தாப்பழம் ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். பழம் அப்படின்னு சொன்னாலே ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, வாழை போன்றவை தான் நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். சீசன் பழங்கள் எல்லாம் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனால் சில பழங்களை மட்டும்தான் எதிர்நோக்க தொடங்குவோம். அதில் முக்கியமானது மாம்பழமும் சீத்தாப்பழமும். சீசன் வரும்போதே அதோட சுவையை ருசிக்க தொடங்கிடுவோம். பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது தான் இந்த சீத்தாப்பழம். இந்த சீத்தாப்பழத்தோட தோல், விதை, இலை, மரப்பட்டைன்னு எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டதுங்க. சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் ரெண்டுமே நிறைஞ்சிருக்கிறதால உடனடியாக உடலுக்கு ஆற்றலை தருது. சீத்தாப்பழம் தரும் நன்மைகள் என்னென்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீத்தாப்பழத்தில் வைட்டமின் சி, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் ஏ, நார்ச்சத்து, மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து நிறைஞ்சது. புரதம், தாது பொருட்கள், இனிப்பு கொழுப்பு சத்து நிறைஞ்சது தான் இந்த சீத்தாப்பழம். இதில் இருக்கும் தாது பொருட்கள் நம்ம உடலில் இருக்கிற எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் இதயத்துக்கும் வலுவை கொடுக்குது. உடலில் உள்ள திசுக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய நச்சு பொருட்களை உடல்லிருந்து வெளியேற்ற ஆன்டிஆக்சிடன்ட்கள் தேவை. இதை உடலுக்கு தருவது வைட்டமின் சி. சமைச்ச உணவை காட்டிலும் பழங்களில் நிறைவாக வைட்டமின் சி கிடைக்கும். இந்த சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம் இருக்குங்க. இது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும். இவை ரெண்டுமே உதவுது. இரத்த நாளங்கள் விரிவாக்கத்தை ஊக்குவிக்குது. இதனால் இரத்த அழுத்தம் சீராகுது. இதய நோய் மற்றும் பக்கவாதம் அபாயத்தை இது அதிகரிக்குது. ஒரு ஆய்வில் அதிகமாக மெக்னீஷியம் உட்கொள்ளும் நபர்களுக்கு இரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உயர் இரத்த அழுத்தம், குறை இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கப் அளவுள்ள சீத்தாப்பழத்தில் 5 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்குங்க. சீத்தாப்பழத்தில் நார்ச்சத்தும் தாமரை சத்தும் சீராக இருப்பதால் செரிமானத்துக்கு உதவுது. இதனால் மலச்சிக்கல் வராமல் தடுக்க முடியும். இது குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிப்பதால் பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றை குணப்படுத்தும். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றலை கொண்டதுங்க. மனநிலையை சீராக்க உதவும் செரடோனின் மற்றும் டோபமைன் போன்றவைக்கு வைட்டமின் B6 முக்கிய பங்கு வகிக்குது. இந்த வைட்டமின் மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது. வைட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்பவை. இது குறித்த ஆய்வு ஒன்றில் வைட்டமின் B6 குறைபாடு ஒருவரின் மனச்சோர்வை இரட்டிப்பாக்கும்னு சொல்லப்படுது. இந்த வைட்டமின் அதிகரிப்பதன் மூலம் மனச்சோர்வு அபாயம் குறைக்கப்படும். அதற்கு சீத்தாப்பழத்தில் இருக்கிற வைட்டமின் B6 உதவக்கூடும். உடல் எடையை அதிகரிக்க வேணும்னு நினைக்கிறவங்க உடல் எடையை குறைப்பதை போன்ற ஆரோக்கியமான எடை அதிகரிப்பையும் அதிகரிக்க வேண்டும். இல்லையெனில் உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்து விட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாமல் ஆரோக்கியமான உடல் எடை அதிகரிக்க வேண்டும்னா சீத்தாப்பழத்தை தேர்வு செய்யலாம். இது அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்களால் நிரம்பி இருக்குங்க. சீத்தாப்பழத்தோட தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலம் ஆரோக்கியமான உடல் எடை அதிகரிக்க செய்யும். சீத்தாப்பழம் வைட்டமின் B6 கொண்டு இருக்குங்க. இது மூச்சுக்குழாய் அழற்சியை எதிர்த்து போராட உதவுது. ஆஸ்துமாவை தடுக்க உதவுது. நுரையீரலில் தொடர்பான சிக்கல் இருப்பவங்களுக்கு சீத்தாப்பழம் நன்மையை தருது. வைட்டமின் சி உள்ளதால் சளி பிடிக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். இது சளியை போக்கிடுங்க. சீத்தாப்பழத்தை குளிர் மற்றும் காய்ச்சலை குணப்படுத்த பயன்படுத்தியிருக்காங்க. ஆஸ்துமா, காசநோய் கொண்டிருப்பவங்க கூட தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த சீத்தாப்பழம் எலும்புக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது. இதயத்துக்கு பலத்தை கொடுக்கும். கால்சியம் நிறைஞ்சிருக்கிறதால எலும்பு, பற்கள் பலமடையும். தசை பிடிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த சீத்தாப்பழம் எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகள் வலிமையடையும். பெண்களுக்கு ஏற்ற கனி இதுன்னு சொல்ல முடியும். இது கருவுறுதலை மேம்படுத்தும். சோர்வு உணர்வை குறைக்கும். எரிச்சலை குறைக்கும் தன்மை கொண்டது. இது மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. கண் பார்வையை மேம்படுத்தும். நீரிழிவு நோயாளிகள் சீத்தாப்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு இந்த சீத்தாப்பழம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிக்கிறேன். சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றதால இதை சாப்பிட்டா உடனே ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இந்த சீத்தாப்பழம் கிளைசமிக் குறியீடு 54 என்பதால் நீரிழிவு இருப்பவங்களுக்கு நல்ல பழம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு லோ கிளைசமிக் உணவில் 55 மட்டும்தான் அதுக்கு குறைவான அளவு உணவுகளை பரிந்துரைப்பதால் சர்க்கரை நோயாளிகள் சீத்தாப்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இது நார்ச்சத்தும் உள்ள பழம் அப்படின்றதால இது ரத்த சர்க்கரை அளவை உறிஞ்சுவதை மெதுவாக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு நீரிழிவு இருந்துச்சுன்னா நீங்கள் சீத்தாப்பழத்தின் மீதும் அதிக பிரியம் கொண்டு இருந்தீங்கன்னா ஒரு முறை உங்களோட மருத்துவர் ஆலோசனையை பெற்று அதன் பிறகு இதை நீங்கள் சாப்பிடலாம். 100 கிராம் சீத்தாப்பழத்தில் கிட்டத்தட்ட 94% கலோரிகள் இருக்குது. கார்போஹைட்ரேட்டுகள் 23 கிராம், புரதம் 2 கிராம், நார்ச்சத்து 4 கிராம், வைட்டமின் சி மிகுந்த அளவு, வைட்டமின் B6, மாங்கனீஸ், பொட்டாசியம், மக்னீசியம். இந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு உடல் சக்தியை அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும், எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், நரம்பு செயல்பாடு மேம்படும். வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதால சளி காய்ச்சல் வராமல் தடுக்குது, உடம்புக்கு ஒரு ஷீல்டு மாதிரி வேலை செய்யுது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கலை நீக்கும், வயிறு லைட்டாக இருக்கும். பொட்டாசியம் மக்னீசியம் அதிகமாக இருக்கிறதால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், இதய நோய் ஆபத்தை இது குறைக்கும். கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இருக்குங்க. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க 2 பேருக்குமே நல்ல பலனை தரும். கர்ப்ப காலத்தில் சாப்பிட்டா குமட்டல் வாந்தி குறையும். குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான பி வைட்டமின்கள் இதிலிருந்து கிடைக்கும். வைட்டமின் B6 மனநிலையை சீராக்க உதவுது, மன அழுத்தம் சோர்வை குறைக்குது. வைட்டமின் சி கொலாஜனை உற்பத்தி செய்யுங்க. இதனால் சருமம் பிரகாசமாகவும் முடி வலிமையாகவும் வளர இது உதவியாக இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சில பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யுது. சர்க்கரை நோயாளிகள் கவனமாக இருக்கணும். சீத்தாப்பழம் ரொம்ப இனிப்பு கொண்ட ஒரு பழங்க. ஒருவேளை அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ரத்த சர்க்கரை அளவு உயர அபாயம் இருக்குது, உடல் எடையை அதிகரிச்சிடும். கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமுங்க. ஸோ டயட்டில் இருக்கிறவங்க குறைவாக சாப்பிட்றது நல்லது. விதைகள்லாம் விஷம்னு சொல்லப்படுது. சீத்தாப்பழ விதை பசையாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் கண் தோல் மீது விழுந்தால் எரிச்சலை உண்டாக்கும். அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால சிலருக்கு தளர்வு ஏற்படலாம். இந்த சீத்தாப்பழத்தில் வைட்டமின் சி, வைட்டமின் B6, கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் நிறையவே இருக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், சோர்வை போக்கும். இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை நமக்கு வழங்கிட்டுருக்கு. இந்த சீத்தாப்பழம் இனிப்பு, சுவை, ஆரோக்கியம் இப்படி எல்லாத்தையுமே கொடுக்குற ஒரு அற்புதமான பழம்னு சொல்லலாம். ஆனால் எல்லா பழங்களை போலவும் மிதமான அளவில் சாப்பிட்றது தான் நல்லது. ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு இந்த பழம் சாப்பிட்றது போதுமானது. குழந்தைங்க, பெரியவங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம். ஆனால் சர்க்கரை நோயாளிகள் மருத்துவர் ஆலோசனை கேட்டதுக்கு தான் சாப்பிடணும். உங்களில் எத்தனை பேர் பாட்டி வீட்டுக்கு போனீங்கன்னா மறக்காமல் சீத்தாப்பழத்தை தேடி பிடிச்சி மரத்தில் ஏறி பறித்து சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.